கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விஜய் பிறந்த நாளுக்காக வித்தியாசமாக நிகழ்ச்சி நடத்துவதாக நினைத்து கடைசியில் சிறுவனின் கையில் தீயை பற்ற வைத்து சாகச நிகழ்ச்சியையே சந்தி சிரிக்க வைத்த கொடூரமான காட்சிகள் தான் இவை. ஐம்பதாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் நடிகர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசிஆர் சரவணன் தலைமையில் நீலாங்கரை சுகன்யா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நுழைவு வாயிலேயே மேள தாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் என களை கட்டியதும் கண் பரிசோதனை முகாம், இரத்த தானம் என அமைதியாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க சாகச நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் விபரீதம் ஆரம்பமானது. முதலில் ஸ்கேட்டிங்கிலேயே சிலம்பம் சுற்றிய சிறுவன் ஒருவன் பின்னர் வாள் சண்டை செய்து மேடையை அலங்கரித்தான். அத்தோடு பந்து மீது ஏறி நின்றும் சிலம்பம் சுற்றி அசத்திய சிறுவன் அதற்கு பிறகு வெறும் கையால் கண்களை மூடிக்கொண்டே ஓடுகளை உடைத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். கடைசியாக ஓடுகள் மீது நெருப்பை பற்ற வைத்து உடைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில்தான் அந்த விபரீதம் ஏற்பட்டது. ஓடுகளை வைத்து அதன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்த பிறகு சிறுவன் தன் கைகளால் உடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஓடுகள் மீது பெட்ரோல் ஊற்றியதோடு சிறுவன் கையிலும் பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வைத்தார் விஜய் ரசிகர் ஒருவர். பற்ற வைத்ததும் ஓடுகளை உடைத்த சிறுவன் வாயால் ஊதி ஊதி பார்த்தும் கையில் பற்றிய தீயை அணைக்க முடியாமல் பதறினார். தீயை பற்ற வைத்ததோடு பக்கத்தில் பெட்ரோல் பாட்டிலோடு நின்று கொண்டிருந்த விஜய் ரசிகர் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் தீயை அணைக்க முயற்சிப்பதாக நினைத்து துணியோடு ஓடி வந்து சிறுவனின் கையை பிடிக்க அவர் கையில் இருந்த பாட்டிலில் இருந்த பெட்ரோல் ஊற்றி மளமளவென தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. லேசாக பற்றிய தீ பெட்ரோல் பாட்டிலை வைத்திருந்த விஜய் ரசிகர் கையிலும் பரவி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த இடத்தையே பயங்கரமாக மாற்றியது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடிய நிலையில் தீ தடுப்பான் வைத்தும் துணியை வைத்து மூடியும் சிறுவனின் கையில் பற்றிய தீயை பட்டாத பாடுபட்டு அணைத்தனர். இதில் அந்த சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது நான் இதற்கு 15 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் சாகசம் பண்ணும்போது சகஜமாக வர்றது தான், எனக்கு ஒன்றும் ஆகலை. பட் அது ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் உந்துருச்சு தெரியாமல். ஐ வில் கம் பேக். சிறுவனின் கையில் தீ பற்றியதை அடுத்து பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி பாதியோடு முடித்துக் கொள்ளப்பட்டது. வழக்கமாக இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சிகளில் மண்ணெண்ணெய் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் மண்ணெண்ணெய் இருந்தும் கூட பெட்ரோலை ஊற்றி விஜயின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தீ வைத்துள்ளனர். அத்தோடு தீயை ஓடுகள் மீதுதான் பற்ற வைக்க வேண்டும் என்ற நிலையில் விஜய் ரசிகர் சிறுவனின் கையிலேயே தீயை பற்ற வைத்தது பார்க்கும் போதே அதிர்ச்சியை கிளப்பியது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அலௌடு இல்லை, கெரோசின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் அங்கே ஃபயர் ஆகுது, அந்த ஸ்கின்ல ஃபயர் படுது அப்படின்னா இமீடியட்டாக நாங்களாம் ஒரு ஈர கோணியை நினச்சி ஈரம் வச்சு வச்சிருப்போம். அந்த கையை அந்த கோணி மேலே வச்சு ஃபோல்டு பண்ணிட்டு தண்ணியை சும்மா ஒரு மகு ஊற்றினாலே அது ஸ்டாப் ஆகிடும். பெட்ரோலை பாட்டிலில் வாங்க தடை இருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக பாட்டிலில் வாங்கி சாகச நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு தகுந்த பயிற்சி பெற்றவர்கள் இல்லாமல் சிறுவனை வைத்து சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சிறுவன் ஏற்கனவே பல சாகச சாதனைகளை செய்திருந்தாலும் கூட சிறுவனை வைத்து சாகச நிகழ்ச்சி நடத்த உரிய அனுமதி பெறப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் விளம்பரத்திற்காக ஆபத்து நிறைந்த பெட்ரோலை வாங்கி சாகச நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தியிருப்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் என்பதால் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறுவனுக்கு ஆபத்து ஏற்படுத்த முயன்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.
கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.